ஜகதகலா முகிலகலா மிகையகலா நிம்மகலா. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க ஐயா? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் ஐயா. சரிங்க. இப்போது போன வீடியோவில் வந்து நம்ம இந்த சிவனின் சிருஷ்டி அப்படிங்கிறத பற்றி நீங்கள் ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. அதாவது சிவன் இந்த பிரபஞ்சத்தை எப்படி படைச்சாரு, அவரோட லீலா வினோதம் என்ன அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக எல்லாருக்குமே எளிமையாக புரிகிற மாதிரி சொன்னீங்க. இப்போது இதெல்லாம் செஞ்ச சிவன் வந்து அவரோட நிலை எப்படி இருக்கியா? இப்போ இதெல்லாம் செஞ்சார், அப்புறம் என்னன்னா இப்போ தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த சிவன், அதாவது அந்த இறைவன் வந்து அவர் எப்படி இருக்காரு, அவரோட நிலை என்ன அப்படிங்கிறத சொல்லி. இல்லைன்னா அவருடைய இருப்பு, அவர் எப்படி இந்த உலகத்துலலாம் இப்போ தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார்னா, தூணில் எப்படி இருக்காரு, துரும்பில் எப்படி? அதுதான், அதே கேள்விதான். சரி, இதுக்கு நம்ம சரணர்கள் ரொம்ப அழகான ஒரு சில உதாரணங்களை வச்சு ஒரு அற்புதமான ஒரு ஞானத்தை சொல்கிறாங்க. இப்போ பொதுவாக இந்த பிரபஞ்சத்தை நம்ம பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, எல்லாமே அதாவது ஒரு பொருளாக தான் நமக்கு எல்லாம் கண்ணுக்கு படுது. எல்லாம் நம்ம பார்த்தானாக்கா எல்லாமே ஒரு பொருளாகத்தான் படுது. ஆனால் ஒவ்வொரு பொருளுக்குள்ளும் அந்த சிவன் இருக்கான். அதுதான் உண்மை. ஒவ்வொரு பொருளுக்குள்ளேயும் ஒவ்வொரு உயிர்களுக்குள்ளும் ஒவ்வொரு இந்த அண்ட சராச்சரத்திற்குள்ளும் அந்த இறைவன் அடங்கி இருக்கான். ஆனா அதுல என்ன ஒரு விசேஷம்னா, இப்படிப்பட்ட ஒரு படைப்பை அவன் படைச்சிக்கிட்டு எல்லாத்தையும் அவனே உருவாக்கிட்டு அதுக்குள்ளேயே அவன் அடங்கி இருந்துக்கிட்டு, ஆனா அது ஒன்றுலையுமே அவன் ஒன்றாமல் இருக்கிறான். அதுதான் அவனுடைய விசேஷம். நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். என்ன பார்த்தோம் போன வீடியோவில்? நம்ம எல்லாம் எங்க இருக்கோம் சொல்லுங்க பார்க்கலாம். என்னங்க? நம்ம எல்லாம் எங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம்? இந்த பூமியில. இந்த பூமி எங்க இருக்கு? இந்த பிரபஞ்சத்துல. இந்த பிரபஞ்சம் எங்க இருக்கு? சிவனுக்குள்ள. இதுதான் முக்கியம். சிவனுக்குள்ளேயே இந்த அண்ட சராச்சரம் எல்லாம் அடங்கி இருக்கு. சிவன் எங்கேயோ இருக்கான், நம்ம எங்கேயோ இருக்கோம் அப்படிங்கிறதல்ல. இறைவன் எங்கேயோ இருக்கான், நம்ம எங்கேயோ இல்லை. இறைவனுக்குள்ளேயே நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இன்னொரு வினோதம் என்னன்னா, இறைவனுக்குள்ளேயே வாழ்ற நமக்குள்ள இறைவன் இருக்கான். இதுதான் அந்த இறைவனுடைய இருப்பு. இப்ப நீங்க என்ன கேட்குறீங்கன்னா, அந்த மாதிரியான இருப்பு அவன் எப்படி இருக்கான், ஒவ்வொன்றிலையுமே அவன் எப்படி இருந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு தானே கேட்குறீங்க. அதுக்கு அற்புதமான ஒரு ஞானத்தை நம்ம வச்சன சாகித்யம்னு சொன்னோம் இல்லைங்களா, அதில் வந்து அப்போ பசவத்தந்தை அற்புதமாக ஒரு வச்சனத்தை சொல்கிறாரு. அது அந்த செய்யுள் என்ன அப்படின்னாக்கா, ஞானம் என்னன்னாக்கா, நீரில் அடங்கிய ஏக்கமிகு நெருப்பை போன்றது, குறுஞ்செடியில் அடங்கிய சுவையை போன்றது, மொட்டில் மறைந்துள்ள நல்வாசத்தை போன்றது, கூடல சங்கமதேவா உமது நிலை இளங்கன்னியுள் மறைந்துள்ள தாய்மை போலன்றோ. ஏதாவது புரிஞ்சுதுங்களா? அதாவது தண்ணிக்குள்ள நெருப்பு இருக்கு அந்த மாதிரி. அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு அந்த விதைக்குள்ள அந்த பழம் இருக்கு, அதுக்குள்ள அந்த செடிக்குள்ள அந்த பழம் இருக்கு, அதுல இருக்கிற மாதிரி. அப்புறம் வந்து இந்த பூவோட அந்த பூக்குள்ள அந்த நறுமணமா இருக்கு, அது போல. அந்த ஒரு எடுத்துக்காட்டா அவர் வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்றாங்க, அதாவது இறைவன் ஒவ்வொரு வஸ்துவிலையுமே தன்னை காட்டாது மறைந்திருக்கின்றான் அப்படிங்கிறதுக்கு இந்த உதாரணத்தை சொல்றாங்க. சரி, இந்த உதாரணங்கள் எல்லாம் நம்ம சாமானியமா எல்லாம் பார்க்கறது, நமக்கு அந்த அந்த ஒரு எச்சரிக்கையே வராது அதை பார்த்தானாக்கா. ஆனா அதுக்குள்ள அப்படித்தான் இருக்கு. எப்படின்னா, இப்ப நீரும் நெருப்பும் எடுத்துக்குங்க. அது ரெண்டு என்ன, இப்போ திடீர்னு எங்கேயாவது நெருப்பு பிடிச்சிருச்சு, என்ன பண்ணுவோம்? உடனே தண்ணி ஊற்றி அணைப்போம். ஏன்? தண்ணி ஊத்துனா நெருப்பு என்ன ஆகுது? அணையுது. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நீரும் நெருப்பும் எதிரெதிரான குணம். அந்த தண்ணியை ஊத்தினான நெருப்பு அணையும் நம்ம அறிஞ்சு வச்சிருக்கோம்.
அப்படித்தானே? ஆமாம். சரி. ஆனா உண்மை என்ன அப்படின்னா, இப்போ அறிவியல் கூட இதைதான் சொல்லுது. என்னன்னாக்கா, நீருக்குள்ளேயே என்ன இருக்கு? நெருப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த நீரை தொட்டானாக்கா நமக்கு சுடுறது இல்லை. அது சூடு பண்ணாம சுடாது. ஆனா அந்த நீருக்குள்ள நெருப்பு இருக்கு, அறிவியலை சொல்லுது. அதே சமயத்துல இந்த படைப்பு தத்துவத்துல கூட என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ ஆகாய தத்துவம், இந்த பஞ்சபூதங்கள் பிறந்தது இல்லையா? அப்படி பஞ்சபூதங்கள் பிறக்கும்போது ஆகாய தத்துவத்திலிருந்து காற்று தத்துவம் வந்தது. அப்ப இந்த ஆகாய தத்துவம் எங்க இருக்குன்னா காற்றுக்குள்ள அடங்கிடுச்சு. இப்ப காற்று தத்துவம் நெருப்பு தத்துவத்துல அடங்குது, நெருப்பு தத்துவம் நீர் தத்துவத்துல அடங்குது, நீர் தத்துவம் நில தத்துவத்துல அடங்குது. இப்ப நல்லா பாருங்க, நீங்க நமக்கு இப்போ வீட்டுக்கு நீர் வேணும், தண்ணி வேணும், என்ன பண்ணுவோம்? கிணறு வெட்டுவோம், போர் எடுப்போம். எங்க இருந்து எடுப்போம்? பூமியில இருந்து தான். இந்த நிலத்திலிருந்து தான் நீரை எடுக்கிறோம். நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? நிலத்திலிருந்து நீர் வருது. ஆனா உண்மை என்னன்னாக்கா, நீரு தான் நிலத்திற்கு காரணம். நீரு தான் கெட்டிப்பட்டு நிலமாகி இருக்கு. அதுதான் தத்துவத்தின் படி பஞ்சபூத தத்துவத்தினுடைய உற்பத்தியில வந்திருக்கு. சரிங்களா? அப்போ அந்த மூலம் அந்த இப்போ தெரிகிற அந்த நிலத்துக்குள்ள அந்த மூலமான நீர் அடங்கி இருக்கு. அதனால அந்த நிலத்தை தோண்டுனானா நமக்கு நீர் கிடைக்குது. அது போல நீருக்குள்ள நெருப்பு இருக்கு இல்லையா? நெருப்பு தானே கெட்டிப்பட்டு நீராகுது. அப்படின்னா நீருக்குள்ள நெருப்பு இருக்கு. ஆனா நம்ம இக்காரணத்தை கொண்டு நீரை வச்சு நம்ம நெருப்பை கண்டுபிடிச்சிட முடியாது. தொட்டாலும் தெரியாது, நீ என்ன பண்ணாலும் அதுக்குள்ள நெருப்பு இருக்குன்னு நம்ம யாருமே ஒத்துக்க மாட்டோம். நெருப்புன்னா சுடணும், ஆனா நீர் சுடல இல்லையா? ஆனால் அதற்குள்ள நெருப்பு இருக்கு. அந்த இருக்கிற நெருப்பு தன்னை அவ்வளவு மறைவாக வச்சிருக்கு. அந்த நீர் தத்துவத்தை தொடாம, அது தன்னை வெளிக்காட்டாம அப்படி மறைச்சு வச்சிருக்கு பாருங்க. அது போல அடுத்து என்ன சொல்றாருன்னா, குறுஞ்செடியில் அடங்கிய சுவையை போன்றது. இப்ப சுவை அப்படின்னா நமக்கு என்ன நினைவுக்கு வரும்? எதுல எல்லாம் சுவை இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாத்துலயுமே சுவை இருக்கு. ஆமா, ஒரு பழம் எடுத்து பழத்துல சுவை இருக்கு. சரி, இந்த பழம் எங்கிருந்து கிடைக்குது? மரத்துல கிடைக்குது. இப்ப மாமரம் வச்சுக்கலாம். மாமரத்துல நல்ல அழகான மாம்பழம் கிடைக்குது. அதுல இனிமையான சுவை நமக்கு இருக்கு. இந்த மாமரம் நேரடியா ஒரே நாள்ல ஒரு பெரிய மரத்தை நம்ம பார்க்க முடியுமா? அது எங்கிருந்து வரணும்? மா விதைய போடுவாங்க. அதுல இருந்து சின்ன ஒரு செடியா சின்ன ஒரு முளை விடணும். அந்த முளையிலிருந்து மான் செடி ஆகணும், மான் செடி வரணும். மான் செடி தான் அப்புறம் மாமரம் ஆகும். அப்படியே கிராஜுவலா வளர்ந்து மாமரம் ஆகும். இப்ப நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, பின்னாடி வரக்கூடிய, அதாவது மரமாகி அங்கே பழுத்து சுவை கொடுக்கிற அந்த சுவை, அந்த பழத்துக்குள்ள அடங்கி இருக்கிற சுவை, அது எங்கேயே இருக்குனாக்கா, எப்போ செடியாக வந்ததோ அந்த செடிக்குள்ளேயே அந்த சுவை என்ன ஆயிட்டு இருக்கு? அடங்கிட்டு இருக்கு. ஏன்னா அந்த செடிதான் மரமாகுது, மரம் தான் பழம் கொடுக்குது, பழத்துல சுவை இருக்கு. அப்படின்னா அது எங்கிருந்தோ அதுக்கப்புறம் வந்தது கிடையாது. எப்போ அது முளை விட்டு செடியானதோ அங்கேயே அதனுடைய அந்த மாமரத்தினுடைய அந்த மன்னிக்கணும் அந்த பழத்தினுடைய அந்த சுவை அதுக்குள்ளேயே அடங்கிட்டு இருக்கு. இது போலதான் ஒவ்வொன்றுமே. நீங்க எந்த சுவை எடுத்துக்கிட்டாலும் அந்த செடிக்குள்ளேயே அது முன்னாடியே இருக்கிறது தான் அந்த பழத்திலேயோ அல்லது அந்த தானியத்திலேயோ நமக்கு அந்த சுவையை கொடுக்கும். இப்போ கரும்பு எடுத்துக்கோங்க, அதுக்குள்ள இனிப்பு, நம்ம சர்க்கரை சாப்பிட்றதெல்லாம் கரும்புல இருந்து எடுக்கிறாங்க, வெள்ளை சர்க்கரை எல்லாம். அது எங்கிருந்து வருது? கரும்பு ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த சுவை எடுக்கிறோம். ஆனா அதுக்கு முன்னாடி கரும்பு சின்ன ஒரு நாற்று மாதிரி போடுவாங்க, அப்புறம் அது அப்படியே முளைக்கும். அது பெருசாகிறதுக்குள்ள அந்த சின்ன செடியிலேயே அதனுடைய இனிமையான சுவை அதுக்குள்ள அடங்கிட்டு இருக்கு. அங்கே அடங்குது, ஆனா வெளியில தெரியாது. அதை எடுத்து சாப்பிட்டானா நமக்கு இனிமை தெரியாது. ஆனா அது நல்லா தண்டு வளர்ந்து நல்லா கனமாக பக்குவப்பட்டு நிற்கும் போது, அந்த கரும்பாக நிற்கும் போது அதுக்குள்ள அந்த ரசத்துல என்ன இருக்கு? இனிமை. அது போல அப்ப அந்த செடியிலேயே அந்த இனிமை அடங்கி இருக்கு பாருங்க. அது போல இறைவன் சர்வத்திலேயுமே இருக்கான், ஆனா வெளியில தன்னை
காட்டிக்கிறது இல்லை. நாற்றுல அந்த செடியில சுவை இருப்பதை போல இறைவன் எல்லாவற்றிலுமே தான் இருக்கான், தன்னை வெளியே காட்டுவதில்லை. இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? இல்லை ஐயா. ஆ? இல்லை இல்லை. இது ரெண்டு புரிஞ்சுங்களா? ஒண்ணு என்ன முதல்லது என்ன சொல்லுவாங்க? நீருக்குள்ள நெருப்பு. நீருக்குள்ள நெருப்பு இருப்பதை போல. யாரும் நம்ப மாட்டாங்க சொன்னீங்கன்னா. கண்டிப்பா. நீருக்குள்ள நெருப்பு இருக்குன்னு நம்புவாங்களா? இல்ல, இப்பதான் எனக்கே இது புரியுதுங்க. அப்படின்னா அடுத்து குறுஞ்செடிக்குள்ள, சின்ன செடிக்குள்ள சுவை, அந்த பழத்தை, அதுல பின்னாடி வரக்கூடிய அந்த பழத்தினுடைய சுவை அடங்கி இருக்கும். சரி, அடுத்து மூணாவது ஒண்ணு சொல்றாரு, மொட்டில் மறைந்துள்ள நல் வாசம் போன்றது. இப்ப நம்ம வாசம் வேணும்னா, நல்ல வாசம் வேணும்னா எங்க போவோம்? பூக்கள். பூக்கள். இந்த பூக்கள் இருந்தா இப்போ நம்மள எல்லாம் நீங்க எல்லாம் எதை யூஸ் பண்ணுவீங்க? சென்ட். அது எங்க இருந்து எடுக்கிறாங்க? பூக்கள். பூக்களில் இருந்தா எடுக்கிறாங்க. பூவை வச்சுதான் அழகான சென்ட் எல்லாம் பண்றாங்க இல்லைங்களா? அப்ப அந்த பூ என்பது வாசத்தை கொடுக்கக்கூடியது. எல்லாம் ஒவ்வொரு பூவும் அதுக்குன்னு ஒரு வாசம். இப்போ ரோஜாவினுடைய வாசம் வேற, சாமந்தியினுடைய வாசம் வேற, மல்லிகை வாசம் வேற, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வாசம். நம்ம பத்தி எல்லாம் யூஸ் பண்ணாலும் ஜாஸ்மின் அப்படின்னு சொல்லி அந்த மல்லிகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த வாசம் வருது. ஏன்னா மனிதனுடைய அந்த இயல்பு அந்த வாசத்தை அப்படியே அட்ராக்ட் பண்ணும். நமக்கு அந்த வாசம் ரொம்ப பிடிக்கும். அந்த பூ இந்த உலகத்திற்கு அந்த வாசத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு. இந்த காற்று மாசுபட்டா துர்வாசம் வரும். அதை சரி பண்றதுக்கே அந்த பூ என்னது, இறைவனால படைக்கப்பட்டிருக்கு. அது அந்த காற்றுல போய் அந்த துர்வாசத்தை எல்லாம் எடுத்து என்ன ஆகிரும், எல்லாம் நல்ல வாசத்தை கொடுக்கும். அப்ப நம்ம எல்லாம் சுகமா வாழ்றதுக்கு அந்த பூச்செடியை கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ அந்த பூ ஆகிறதுக்கு முன்னாடி பூக்கலை, அந்த பூக்கிறதுக்கு முன்னாடி அங்க வாசம் இருந்துச்சா இல்லையா? இப்போ நீங்க சொல்றபடி பாத்தீங்கன்னா இருக்கு. ஆனா நமக்கு தெரியல. அது தன்னை வெளியே காட்டல, அவ்வளவுதான். வெளியே காட்டாம அது தனக்குள்ளேயே மறைவாக வச்சிருக்கு. புரிஞ்சிட்டீங்களா? புரிஞ்சுது. வெளியே தன்னை காட்டல, மறைவாக வச்சிருக்கு. ஒரு நேரம் வரும்போது சரியா, தகுந்த நேரம் வரும்போது அது மலரும் போது வாசத்தை கொடுக்கும். பூ மலர்றதே எதுக்குன்னா தன் வாசத்தை கொடுக்கவே. இது ஒரு பெரிய தத்துவம். பூ மலருவது வாசத்தை கொடுக்க, நாம் மலர்வது நம்ம எதுக்காக மலரணும்? அந்த பூ நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும். என்ன பாடம் சொல்லுங்க? அது பூ மலர்றது நல் வாசம். அது மாதிரி நம்ம ஒரு நற்குணம், யாராச்சும் நல்லவன் கெட்டவன் சொந்தக்காரன் அப்படின்னு நல்லா பாக்குதா? இல்லையா? எல்லோருக்கும் சமமாக எல்லாத்தையும் கொடுக்கும். ஆனா மனிதன் கிட்ட அது இல்லை. அந்த சமத்துவம் இல்ல. அது யாருக்கும் இப்ப நீங்க சாமி சிலைக்கு போட்டாலும் வாசத்தை கொடுக்கும். ஒரு நாள் வாழ்க்கையானாலும் சுகமா எல்லாத்துக்கும் அந்த வாசத்தை கொடுத்துக்கிட்டு அது பாட்டுக்கு வாடி போயிடும். அதை கொண்டு போய் பணத்துக்கு போட்டாலும் வாசத்தை தான் கொடுக்கும் இல்லையா? எங்க போட்டாலும் அது தன் செயலை அது கரெக்டா செய்யும். அது போல சரிங்களா, அந்த பூவுடைய சிறப்பு அது. இப்ப அப்படிப்பட்ட பூவினுடைய அந்த வாசம் நமக்கு ஒரு பெரிய தத்துவத்தையே நமக்கு சொல்லி கொடுக்குது. அந்த வாசம் பூ மலர்ந்தால் மட்டும்தான் வருது, மலராமல் வாசம் வராது. அப்போ அந்த மொட்டுல நம்ம போய் மோந்து பாருங்க, அதுல என்ன இருக்காது? வாசம் இருக்காது. அது மலரணும். அப்ப அந்த மொட்டுல வாசம் வராது. அப்ப அந்த மொட்டுல அந்த வாசம் இருக்கா இல்லையா? வரல, ஆனா அது இருக்கு, அடங்கிக்கிட்டு இருக்கு. அப்ப மொட்டுல வாசம் அடங்கி இருப்பதை போல இருக்கு, ஆனா வெளியில தெரியல. குறுஞ்செடியில சுவை இருக்கு, ஆனா வெளியில தெரியல. நீருக்குள்ள நெருப்பு இருக்கு, ஆனா வெளியில தெரியல. காலம் வரும்போது, பக்குவம் வரும்போது, சந்தர்ப்பம் சூழ்நிலை வரும்போது அது வெளியில தெரியும். அடுத்து சொல்றாரு என்னன்னாக்கா, கூடல சங்கம தேவா அப்படின்னா, ஏ இறைவா, சிவனே, உனது நிலை, உனது இருப்பு அது எப்படி இருக்குன்னா, இளங்கன்னியுள் மறைந்துள்ள தாய்மை போலன்று. இளங்கன்னினா ஒரு வயசு பொண்ணுன்னு வச்சுக்கலாங்க. அவங்க எப்போ பருவம் வந்துட்டாங்களோ அன்றைக்கே அவங்க கிட்ட எந்த குணம் வந்துருச்சுன்னா தாய்மை என்ற குணம் வந்துருச்சு. அவங்க தாய்மை அடையக்கூடிய
அந்த 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 ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு, அந்த பக்குவம் வந்துடுச்சு. ஆனா அந்த பருவம் வந்ததுமே அந்த பொண்ணுக்கு தாய் என்ன நம்ம சொல்ல முடியுமா? தாய்மை அவங்களுக்குள்ள இருக்கு, அவங்களுக்குள்ளே அந்த தாய்மை இருக்கு. ஆனா ஒரு குழந்தை பெற்றெடுத்தாதான் தாயின்னு நம்ம சொல்லுவோம், அது வரைக்கும் தாயின்னு சொல்றது இல்லை. அதே சமயத்துல பருவம் ஆனதுமே அவளுக்குள்ள ஒரு தாய்மை என்ற குணம் தானாக வந்துருச்சு. அவ எப்ப வேணாலும் என்ன ஆகலாம்? தாய் ஆகலாம். அப்ப அந்த தாய்மை என்ற குணம் அந்த பருவம் அடைந்த அந்த கன்னிக்குள் அடங்கி இருப்பதை போல, வெளிக்காட்டாத அடங்கி இருப்பதை போல. புரிஞ்சுங்களா? அது போல இந்த உலகத்துல எல்லா வஸ்துக்களிலுமே, ஒவ்வொரு வஸ்துக்களிலுமே இறைவன் அடங்கி உள்ளான். ஆனா வெளியே காட்டிக்கிறது இல்ல, மறைவாக இருக்கிறான். அதனாலதான் இறைவனுக்கு ஒரு பெயர் உண்டு, மறைப்பொருள் அப்படின்னு. இந்த மறைப்பொருள்னா எல்லாத்திலையுமே மறைந்து இருக்கிறான், எல்லாத்திலையுமே மறைந்து இருக்கிறான். வேதங்களுக்கு ஒரு பெயர் உண்டு, என்னன்னு சொல்லி வேதங்கள்னு சொல்லுவேன் இல்லைங்களா? அந்த வேதங்கள் 4 வேதங்கள் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க, அதுக்கு மறை அப்படின்னு ஒரு பெயர் உண்டு. மறை அப்படிங்கிற ஒரு பெயர் உண்டு. ஏன் மறை என்ன பெயர் வந்ததுன்னா, ஏன் இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அது இறைவனை பத்தினது வேதம் அப்படிங்கிறது. அவரு மறைவா இருக்கிறாரு, அதற்குள்ள அவரு இறைவன் மறைப்பொருளாக அதுக்குள்ள இருக்கான். அதற்காக அவற்றை மறை என்று கூட சொல்லுவாங்க பெரியவங்க. அப்படின்னா எல்லா இடத்துலையுமே நீங்க எந்த விஷயம் எடுத்துட்டாலும், இப்ப நம்ம சொல்லி இருக்கிற இந்த ஒரு 4-5 லைன் செய்யுள்ளையே அந்த இறைவன் என்னவாக இருக்கான்? மறைவாக இருக்கான். இப்ப அவனை பத்தி இந்த 4 லைன் நமக்கு விளக்கி கொடுத்துருச்சு இல்லையா? அந்த ஒரு இறைவன் பற்றிய ஞானம் அதுக்குள்ள மறைஞ்சு இருக்கு இல்லையா? அப்ப அந்த ஞானத்துக்குள்ள இறைவன் இருக்கா இல்லையா? அப்ப இறைவன் இதுக்குள்ளையும் மறைஞ்சிருக்கான். இதுக்குள்ள மாத்திரம் அல்ல, இது போல ஒவ்வொரு வஸ்துக்குள்ளையுமே அவன் தன்னை மறைச்சு வச்சிருக்கான். இதுதான் இறைவனுடைய இருப்பு. ஐயா, இப்போ நீங்க சொன்னீங்க இறைவன் மறைப்பொருளா இருக்காரு, அதாவது மறைவா இருக்காரு அப்படின்னு. அப்படி இருக்கிற இறைவனை நம்மளால எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? சாத்தியமா? நல்ல கேள்வி இது. எல்லா இடத்திலையுமே நீக்கமர நிறைந்துள்ள இறைவன், ஒவ்வொரு வஸ்துவிலையுமே மறைப்பொருளாக அடங்கி இருக்கிற இறைவனை நம்ம எல்லோராலையும் அறிய முடியும். இங்க அறியணும்னா உணர முடியும். அதாவது நமக்குள்ளேயே இருக்காங்கிறத உணர்ந்தால் அவனை அறிய முடியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் சொல்றத. முதல்ல மறைப்பொருளாக எல்லா இடத்துலையுமே இருக்கான் அப்படின்னா அவன் நமக்குள்ளே என்னவா இருப்பான்? மறைவாக இருக்கிறான். இப்ப முதல்ல மறைவாக இருக்கிற நமக்குள்ள அந்த இறைவனை நம்ம என்ன பண்ணோம்? உணரணும். நான் இங்கே உணர்ந்தால் அங்கே உணர முடியும். எனக்குள்ள நான் உணர்ந்தால் உங்களுக்குள்ள அந்த இறைவன் இருக்காங்கிறத என்னால அறிஞ்சிக்க முடியும். சரிங்களா? சரி. அப்போ அதுக்காக தான் பெரியவங்க ஞானிகள் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்குள்ள பயணம் பண்ணாங்க. எங்கேயுமே அவங்க தேடி போல. அவ எல்லா இடத்துலயும் நீக்கமர நிறைந்திருக்கானுங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஆனா அங்கெல்லாம் தேடி போனா அவன் கிடைக்க மாட்டான்னு தெரியும். எங்க போய் அவனை கண்டுபிடிக்கணுங்கிற ரகசியத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. எங்க போனாங்க? அவங்க உள்ளுக்குள்ள அவங்க போனாங்க. அவங்க உள்ளுக்குள்ள அவங்க பயணிச்சு அதுக்குள்ள மறைப்பொருளாக இருக்கிற இறைவனை தேடி போனாங்க. மறைப்பொருள்னா ஏதோ ஒரு இடத்துல மறைஞ்சு இருக்கு. அப்படின்னா எதையெல்லாம் நம்ம இப்போ இந்த ரூம்ல நிறைய இடத்துல இந்த ஸ்கிரீன் எல்லாம் போட்டு திரைகள் எல்லாம் போட்டிருப்பாங்க. திரையெல்லாம் மூணா இந்த ரூம் என்ன ஆயிரும்? க்ளோஸ் ஆயிட்டனா இந்த ரூம்ல இருக்கிற இந்த வெளிச்சம் போயிடும், இருளாயிரும். அப்படிதான் நம்ம பல திரைகளால மூடப்பட்டிருக்கோம். நமது உள்ளம் பல திரைகள் போடப்பட்டிருக்கு, இருள்மயமா இருக்கு. இப்ப நம்ம ஒளி ஆக்கணும்னா ஒன்றும் செய்ய வேணாம். இப்ப இங்க வெளிச்சம் வேணும்னா என்ன பண்ணுவோம்? அந்த ஸ்கிரீன் எல்லாம் அதெல்லாம் ஓபன் பண்ணா போதும். அது போல நம்ம எந்த திரையால மூடப்பட்டிருக்கோமோ மறைக்கப்பட்டிருக்கோமோ அதை எல்லாம் திறந்து பார்த்தா, திறந்து உள்ள போயிட்டே இருந்தா அங்கே இருக்கிற கருப்பொருள்
மையப்பொருள் ஒன்று இருக்கு அதுக்குள்ள, அதுதான் கருப்பொருள். அதுதான் அந்த இறைவன். அதை நம்ம அறிஞ்சிக்க முடியும். அதை அறிஞ்சிக்கிட்டானா, அங்கே நமக்குள்ளேயே நம்ம அறிஞ்சிக்கிட்டானா எல்லாத்திலையும் நம்ம சுலபமாக நம்ம அறிஞ்சிக்க முடியும். அதனால பெரியவர்கள் அவர்களுக்குள்ளேயே அதை தேடி போனாங்க. சரி. அப்போ நம்ம எல்லா இடத்துல இருக்கக்கூடிய அந்த இறைவனை அறியணும்னா என்ன பண்ணோம்? நமக்குள்ள இருக்கிற இறைவனை நம்ம தேடி போகணும். ஏன் இப்போ நீங்க வந்து இறைவனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம நமக்குள்ள பயணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ அதை வந்து பசவ தர்மம் எப்படி சொல்லுதுங்க? அதுக்கான வழிமுறை ஏதாவது இருக்கா? பசவ தர்மத்துல அதை பத்தி என்ன சொல்லியிருக்கு? அதை பத்தி சொல்லுங்க. கண்டிப்பாக நம்ம அப்ப பசவத்தந்தை நமக்கு அருளியுள்ள இந்த பசவ தர்மத்துல சாமானிய எளியோர்களும் தமக்குள்ளே இருக்கக்கூடிய இறை தத்துவத்தை, அந்த மறைப்பொருளை அறியும்படியான வழிமுறையை அவர் சொல்லியிருக்கார். அதாவது பெரிய பெரிய ஞானங்களை எல்லாம் அறிஞ்சு, தவம் புரிஞ்சு, யாக யஜ்ஞங்கள் பண்ணி, வேதங்களை படிச்சு, இப்படியெல்லாம் போய் தமக்குள்ள இறைவனை தேட வேண்டிய அந்த மார்க்கம் அல்லாம சாமானிய பாமரர்கள், படிக்காதவங்க, சாமானியர்களும் கூட அவர்களுக்குள்ள இருக்கின்ற அந்த இறைவனை அனுபவிக்கின்ற அந்த ஒரு வழியை காட்டக்கூடிய, மார்க்கம் தரக்கூடிய அந்த தர்மத்தை தான் நம்ம கொடுத்துருக்காரு. ஆனா அது என்னன்னாக்கா குரு மார்க்கம். அது என்ன மார்க்கம்? குரு மார்க்கம். யாருக்கு தனக்குள்ள இருக்கின்ற அந்த இறைப்பொருளை அறியணுங்கிற ஏக்கம் வருதோ அவங்க யாரு பக்கம் யாரை நாடி போகணும்? குருவை நாடி போகணும். ஏன்னா குருவில்லாமல் உள்ள பயணிக்க முடியாது. குரு என்பவர் யார் அப்படின்னா, ஏற்கனவே தனக்குள்ள பயணித்து தன் பயணத்திலே வெற்றி கண்டவர். அதாவது அந்த பயணத்திலே எதை பார்க்கணுமோ அதை கண்டவர், தனக்குள்ளே இருக்கின்ற அந்த மறைப்பொருளை அனுபவித்தவர் என்று சொல்லலாம். எப்படி போகணும், அந்த மார்க்கத்தில் எப்படி போகணுங்கிற அந்த அனுபவத்தை பெற்றவர் அவர். சத்தியத்தின் வழியில நடப்பவர். அப்படிப்பட்டவர் தான் நமக்கு கை கொடுத்து நம்மளை கூட்டு போக முடியும். அப்படிப்பட்ட குருவிற்கு நம்ம போய் என்ன ஆகணும்னா சரணாகதி ஆகணும். ஆசீர்வாதம் வாங்குறது இல்ல, குரு கிட்ட என்ன ஆகணும்? சரணாகதி ஆகணும். சும்மா நம்ம காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெறுவதனால அதை நம்ம அடைஞ்சிட முடியாது. சரணாகதி ஆகணும். அப்படின்னா என்ன? சமர்ப்பணம். சர்வமும் நீங்களே அப்படின்னு சொல்லி அதுல சமர்ப்பணம் ஆனோம்னா கண்டிப்பாக அந்த பசவ தர்ம முறைப்படி அந்த குருதேவர் நம்மளை அழைச்சி செல்வார். இங்கே இப்ப மற்ற தர்மங்களை எல்லாம் நம்ம பார்த்துருக்கலாம். பல வழிகளில் போய் நமக்குள்ள உள்ள பயணம் பண்ணுங்க, உள்ள இருக்கிற அந்த மறைப்பொருளை, கருப்பொருளை அறிஞ்சிக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது பயணிச்சு 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 போய் இறுதியில காணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஆனா அப்ப பசவத்தந்தை நமக்கு கொடுத்திருக்கிற மார்க்கம் அப்படி அல்ல. அவர் கொடுத்திருக்கிற இந்த குரு மார்க்கத்துல அந்த குரு என்ன பண்ணுவாருன்னா பயங்கரமான ஒரு யுக்தியை பயன்படுத்துறாரு. என்ன அந்த யுக்தி அப்படின்னா, எந்த மறைப்பொருளை, எந்த கருப்பொருளை நீ பார்க்கணுமோ அந்த கருப்பொருள் நமக்குள்ள இருக்கு இல்லையா, அதையே நம்மில் இருந்து குரு வெளியில எடுத்து அதை ஒரு சைத்தன்ய ரூபம், நமக்குள்ள பார்க்கக்கூடிய அந்த ஜோதி ரூபம், ஒளி ரூபமாக இருக்கின்ற அந்த இறைப்பொருளை நமக்கு என்ன பண்ணுவாரு, அதை வடிவமாக்கி நமது கரஸ்தலத்திற்கு லிங்கம் அப்படின்னு கொடுப்பாரு. இப்ப நீங்க லிங்கம் அணிஞ்சிருக்கீங்களா? அணிஞ்சிருக்கேன். யார் கொடுத்தது? குரு. அவர் எப்படி கொடுத்தாரு? எனக்குள்ள இருந்து உங்களுக்குள்ள இருக்கின்ற அந்த இறை சைத்தன்யத்தை எடுத்து, அது ஞான வஸ்து, அது ஞான சைத்தன்யத்தை எடுத்து அது பார்க்க முடியாது, அதை தொட முடியாது. அதனால நமக்கு ஒன்றும் தெரியாது இல்லையா. அவர் எல்லாமே கை தேர்ந்தவர். அவர் அதை எடுத்து அதை ஒரு உருவமாக்கி நமது கைக்கு கொடுக்கிறார். இதுவரைக்கும் நமக்கு காண முடியாமல் இருந்த, நான் முன்னாடி சொன்ன இல்லைங்களா, எல்லாம் திரை மறைச்சு, அது நம்மளால லேசாக அவ்வளவு எளிதாக அதை காண முடியாது.
அதை வெளியில எடுத்து நம்ம காணும்படியாக, தொடும்படியாக, பூஜிக்கும்படியாக, தியானிக்கும்படியாக, இப்படியாக நமக்கு நம்ம எல்லா செயல்களையும் சேவைகளையும் செய்கிற அளவுக்கு நம்ம கரஸ்தலத்திற்கு கொடுத்தார். பாருங்க, அப்ப பசவ தந்தை அமர்ந்திருக்காரு, கையில வச்சிருக்காரு இல்லையா? அப்படி அப்படி கொடுத்து நீ இதை வச்சு என்ன பண்ணு, பூஜை பண்ணு, தியானம் பண்ணு. நீ காண வேண்டிய கருப்பொருள், அந்த மறைப்பொருள் இப்ப மறைவாக அல்ல, கையிலேயே உனக்கு இதை தான் நீ உள்ள கண்டுபிடிக்கணும், தெரிஞ்சுக்கோ, இதை தான் நீ உள்ள அறிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கோ அப்படின்னு அந்த பொருள் எதுங்கிறத காட்டி அதை வச்சே உள்ள அனுப்புறாரு. இது இது எந்த ஒரு யுக்தி மார்க்கம் பாருங்க. இந்த மார்க்கம் எப்படி இருக்கு? ரொம்பவே புதுசா இருக்கு. இது எந்த மார்க்கத்திலையும் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் சொல்லல. எல்லாம் உள்ள போங்க பாருங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா எதை பார்க்கணுங்கிறது கூட அது தெரியாது, எதை பார்க்க போறோங்கிறது தெரியாது. ஆனா இதை தான் பார்க்க போறோங்கிற அந்த அத்தாட்சி, அந்த சாட்சி ரூபத்தை நமக்கு கொடுத்து இதை தான் நீ உள்ளுக்குள்ள உனக்கு உள்ள இருக்கிறது அப்படின்னு கொடுத்தாரு. இதற்கு ஒரு உதாரணத்தை சரண தந்தைகள் சொல்லுவாங்க. எப்படின்னா, இப்போ ஒரு மாடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. மாட்டினுடைய அந்த மடி இருக்கு இல்லையா, பால் மடி இருக்கு இல்லையா, அது பால் மடி நிறைய எது நிரம்பி இருக்கும், உள்ள பால் இருக்கும். அதுல அந்த காம்பு இருக்கு இல்லையா, அந்த காம்புல ஒரு வேளை புண்ணாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த புண்ணுக்கு மருந்து என்ன தெரியுங்களா? அந்த புண்ணுக்கு சரியாகணும்னா என்ன மருந்து போடணும் சொல்லு? தெரியல. அந்த புண்ணுக்கு நெய் தான் மருந்து. மாட்டினுடைய முளை காம்புக்கு, மடியில் இருக்கிற அந்த காம்புக்கு புண்ணாகிரும் அப்பப்போ, அதுக்கு நெய் போட்டாதான் அது சரியாகும். சரிங்களா? சரி. இப்போ நெய் எங்க இருந்து எடுக்கிறோம்? பால்ல இருந்து. அந்த பால் எங்க இருக்கு? அந்த மடிக்கு உள்ளேயே தானே இருக்கு. அப்ப பால் உள்ளேயே இருக்கு. அது அந்த பால்ல இருக்கிற நெய்யை தானாக எடுத்து அந்த புண்ணு ஆறி இருக்கலாம் இல்லையா? ஆறிச்சா? இல்ல. அப்ப அந்த புண்ணை சரியாக்கணும்னா அந்த மடியிலிருந்து பால் கறக்கணும். அந்த பாலை நெய்யா, அதுல இருந்து நெய்யை எடுக்கணும். அந்த பாலில் இருந்து அந்த பாலை தயிராக்கி அதுல கடைஞ்சி அதுல இருந்து வெண்ணெய் எடுத்து அதை நெய்யாக்கி கொண்டு போய் அதுல பூசினோம்னாக்கா சரியாயிடும். சரியா? அப்போ உள்ள இருக்கிறத எடுத்து சில கிரியைகள் செய்து அதை வைக்கும்போது அந்த புண் சரியாகுது இல்லையா? அதை ஒரு உதாரணமா ஞானிகள் சொல்லுவாங்க. அது போலதான் நம்ம இப்போ நமக்குள்ள அந்த இறை சொரூபம் இருக்குதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அதை வச்சு நம்ம அந்த இறை சொரூபத்தை அறிஞ்சிடலாமா? நமக்குள்ளேயே இருக்கிறத அப்படியே அறிஞ்சிடலாமான்னா அது முடியாது. ஏன்னா நம்ம நிறைய நமக்குள்ள தீய குணங்கள் அதெல்லாம் இருக்கு. அந்த தீய குணங்கள் உள்ள இறைவன் இருக்கானே, அது சரியாயிருமா அப்படின்னா ஆகாது. அதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா, அந்த திரைகள் எல்லாம், நான் சொன்ன அந்த திரைகள் எல்லாம் விலகணும்னா உள்ள இருக்கிற அந்த பாலை எடுத்து நம்ம கிரிய செஞ்ச மாதிரி, செயல் புரிஞ்ச மாதிரி, இந்த அந்த உள்ள இருக்கிற அந்த இறை வஸ்துவை எடுத்து லிங்கமாக்கி கொடுத்து அந்த லிங்கத்தின் மூலமாக நம்ம பூஜை செஞ்சு நம்ம அந்த லிங்கத்தை பார்த்து பாடி ஆனந்தப்பட்டு அந்த லிங்கம் சாட்சியாக நம்ம வாழும்போது அந்த வழிமுறையெல்லாம் சொல்லுவாங்க, நீ இப்படித்தான் வாழணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ற அந்த மார்க்கத்துல நம்ம வாழும்போது நமக்குள்ள இருக்கின்ற அந்த தீய குணங்கள் எல்லாம் ஒவ்வொன்றா 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 போகும். அதாவது இந்த திரைகள் எல்லாம் விலகும். விலகி விலகி போகும்போது அந்த லிங்கம், வெளியே வந்த லிங்கம், அது தானாக நம்மளை எங்க கொண்டு போகும்? உள்ளுக்குள்ள தன் இருப்பிடத்தை அது கொண்டு போய் இதுதான் நான் காட்டி. இந்த மார்க்கம்தான் அப்போ பசவ தந்தையின் மார்க்கம். அந்த மறைப்பொருளை காணக்கூடிய எளிய முறை என்று சொல்லலாம், மிக அற்புதமான முறை என்று சொல்ல. ஏன் எளிய முறைன்னா, எளியோனுக்கு அது சாத்தியம்ங்கிறத நான் சொல்றேன். எளிய முறை ஒன்றும் கிடையாது, எளியோனுக்கு சாத்தியமான முறை. இதுக்கு எங்கேயுமே நம்ம காட்டுக்கோ சந்நியாசமோ துறவரமோன்னு எல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வீட்டுல நம்ம எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கோம், சம்சாரிகளாக இருக்கோம்,
குடும்பம் கூட்டம் எல்லாம் இருக்கு. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டே நம்ம டெய்லி அந்த லிங்கத்தை அணிஞ்சு லிங்கம் என்ன சொல்லுதோ அந்த லிங்கத்தினுடைய நெறிமுறைகளை நம்ம அறிஞ்சிக்கிட்டு அதன்படி வாழ்ந்தாலே போதும். அந்த சுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்து இந்த லிங்க பூஜை லிங்க யோகத்தை செஞ்சுக்கிட்டு போனான்னா நம்மளுக்குள்ள இருக்கின்ற அந்த அந்த இருள் திரைகள் எல்லாம் விலகி விலகி அந்த மறைப்பொருளை நம்ம அறிஞ்சு அனுபவிக்க முடியும். இப்படி அனுபவித்தவர்கள் தான் சிவசரணர்கள் என்று நம்ம சொல்றோம். அப்போ இறைவனுடைய இருப்பு ஒவ்வொரு வஸ்துவிலுமே அது மறைப்பொருளாக இருக்கு. ஆனா அதை எல்லோருக்கும் அது காண முடியாது. முயற்சி எடுத்தா, சும்மா பாலை பார்த்தா நெய் தெரியாது. பாலில் நம்ம விளக்கேற்ற முடியுமா? பால் 2 நாள் வச்சா கெட்டு போயிடும் இல்லையா? ஆனா நெய்யில விளக்கேற்ற முடியும். அப்ப அந்த பாலுக்குள்ள இருக்கிற அந்த நெய்யை நம்ம எடுக்கணும்னா அது வெறுமனே ஆகாது. சில ப்ராசஸ் பண்ணும் நம்ம. அது போல நமக்குள்ள இருக்கிற அந்த இறை தத்துவத்தை உணரணும்னா நம்ம சில ப்ராசஸ் பண்ணும். அந்த ப்ராசஸ் பண்றதுக்கு தான் அந்த உள்ளிருந்தே அந்த இறை சக்தி எடுத்து இங்க கொடுத்தாரு அப்ப சிவத்தம்பி. சரிங்களா? இப்போ இறைவனுடைய இருப்பு என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? ரொம்ப நல்லாவே தெளிவா புரிஞ்சுது. அப்போ நம்ம இன்றைய இந்த இதோட முடிச்சுக்கலாங்களா? கண்டிப்பா. நன்றி. சரணா.